ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் மேத்தமெட்டிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2018 சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்ல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், இஃப் xn is a convergent sequence and yn is a bounded sequence in R, then we can conclude that xn plus yn is convergent, xn plus yn is bounded sequence, xn plus yn has no convergent subsequence, xn plus yn has no bounded subsequence. இப்போ இந்த கொஸ்டின்ல xn வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, yn இஸ் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய சம் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா பவுண்டட் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோடைய சம்முக்கு வந்து கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்காதுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன்ல xn plus yn has no bounded subsequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து கிவன் வந்து எழுதிடுவோம். என்னன்னா xn is convergent and yn is bounded in R. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க போறோம். அதாவது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா இருக்கணும், இன்னொரு சீக்வன்ஸ் பவுண்டடா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம். இப்போ நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன்னா xn ஈக்குவல் டு 0 சீக்வன்ஸ் எடுத்துக்க போறேன். xn ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் n கிரேட்டர் than or equal to 1 and yn ஈக்குவல் டு -1 to the power n. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து xn வந்து கன்வர்ஜென்ட் தான், yn வந்து பவுண்டட். ஓகேவா? இப்போ xn பிளஸ் yn கண்டுபிடிக்க போறோம். xn பிளஸ் yn அது என்ன வரும்? -1 to the power n வரும். ஓகேவா? இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நாட் கன்வர்ஜென்ட், இஸ் நாட் கன்வர்ஜென்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க xn plus yn is convergent கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா xn plus yn is not convergent. So first option wrong. Option 1 is wrong. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னது? xn plus yn is bounded sequence சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் எழுதியிருக்கோம். அதை வச்சு நம்ம இதை கன்க்ளூட் பண்ண முடியுமான்னா அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது பவுண்டட் சீக்வன்ஸ் நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரூஃப் வந்து சின்னதா கொடுத்துடலாம். இப்ப நமக்கு வந்து xn is convergent, given வந்து xn is convergent, xn is convergent. ஓகேவா? இப்போ ஒரு ரிசல்ட் இருக்கு என்னன்னா every convergent sequence is bounded. ரிசல்ட் என்னன்னா every convergent sequence is bounded. ஓகேவா? அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா xn is bounded சொல்லிடலாம். சீக்வன்ஸ் xn is bounded. அப்ப நமக்கு டெஃபினிஷன் படி என்ன வரும்? mod xn வந்து less than or equal to k ஆயிரும். for all n greater than or equal to 1. mod xn less than or equal to k. ஓகேவா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது நமக்கு given என்ன கொடுத்துறாங்க? yn is bounded கொடுத்துருக்காங்க. yn is bounded. அப்ப நம்ம அதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா மாடுலஸ் ஆஃப் yn less than or equal to ஒரு m இருக்கும். for all n greater than or equal to 1. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்? xn plus yn வந்து பவுண்டடா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா மாடுலஸ் ஆஃப் xn plus yn இது வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்.
இப்ப இது என்ன வரும்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்என். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப மாட் எக்ஸ்என் பிளஸ் ஒய்என் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? கே பிளஸ் எம்ஆர். ஓகேவா? இப்ப இது வந்து ரியல் நம்பர். கே பிளஸ் எம் வந்து ஒரு ரியல் நம்பர். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா சீக்வன்ஸ் xn plus yn is bounded. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து ஆப்ஷன் 2 வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா xn plus yn is bounded கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். தான் கரெக்ட். ஓகேவா? சோ ஆப்ஷன் 2. சோ 2 is correct. ஓகே, இப்ப நமக்கு ரிமைனிங் இருக்கிறது கரெக்டா இல்லையா நமக்கு வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ரிமைனிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னா xn plus yn has no convergent subsequence. Fourth option xn plus yn has no bounded subsequence. Fourth option வந்து தப்பு. ஏன்னா நமக்கு சீக்வன்ஸே பவுண்டட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு வந்து எல்லா சப்சீக்வன்ஸும் பவுண்டா தான் இருக்கும். ஓகேவா? சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா இருந்தா எல்லா சப்சீக்வன்ஸும் பவுண்டடா இருக்கும். xn plus yn is bounded implies every subsequence is bounded. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ராங். ஆப்ஷன் 4 இஸ் ராங். இப்ப ரிமைனிங் வந்து தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு ரிசல்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா தப்பா அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் யூஸ் பண்ண போறோம். ரிசல்ட் அது என்ன ரிசல்ட்னா எவ்ரி bounded sequence has a convergent subsequence. Every bounded sequence has a convergent subsequence. ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? xn plus yn வந்து நமக்கு பவுண்டட்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப அது வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். xn plus yn has a convergent subsequence. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். சாரி, ஆப்ஷன் 4 வந்து ராங். ஆப்ஷன் 3யும் ராங். ஓகேவா? ஆப்ஷன் 3 இஸ் ஆல்சோ ராங். ஆப்ஷன் 3 இஸ் ராங். அப்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான். இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஒன்லி ஒன் ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம வந்து ரெண்டாவது கொஸ்டின் போவோம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா given an and bn be two monotonic sequence of real numbers and summation an into bn is convergent. Which of the following is true? First option, summation an and summation bn is convergent. Second option, at least one of summation an comma summation bn is convergent. Third option, an is bounded and bn is bounded. Fourth option, at least one of an and bn is bounded. இப்ப நமக்கு வந்து ரெண்டு மோனோடானிக் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஎன் பிஎன். அப்புறம் வந்து சம்மேஷன் ஏஎன் இன்டு பிஎன் வந்து கன்வர்ஜென்டாவும் இருக்கு. இப்ப இதுல 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு சீரீஸுமே கன்வர்ஜென்டா இருக்குமா? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சீரீஸ் கன்வர்ஜென்டா இருக்குமா? ரெண்டு சீக்வன்ஸும் பவுண்டடா இருக்குமா? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏஎன் அண்ட் பிஎன் இஸ் பவுண்டடான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுத போறேன். அது என்ன எக்ஸாம்பிள்னா an ஈக்குவல் டு 1/n எடுத்துக்கோங்க, bn 1/n எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ரெண்டு சீக்வன்ஸ் an and சீக்வன்ஸ் bn ஆர் மோனோடானிக் டிக்ரீசிங். ரெண்டாவது நமக்கு என்னது? சம்மேஷன் an into bn
அப்ப சம்மேஷன் 1/n². இது வந்து கன்வர்ஜென்டா இருக்கணும். இஸ் கன்வர்ஜென்ட். இது எப்படி கன்வர்ஜென்ட்னா நம்ம வந்து ஹார்மோனிக் டெஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி கன்வர்ஜென்ட் சொல்லிடலாம். அது என்னங்கிறது நான் எழுதிடுறேன். பி டெஸ்ட். பி டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா சம்மேஷன் 1/n⁻p இஸ் கன்வர்ஜென்ட் if p greater than 1 and divergent if p less than or equal to 1. ஓகேவா? அப்ப இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி இந்த சீரிஸ் சம்மேஷன் an into pn இது வந்து கன்வர்ஜென்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு சீரிஸுமே கன்வர்ஜென்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து சிக்மா ஏஎன் வந்து என்ன வரும்? சிக்மா 1/n வரும். இது வந்து டைவர்ஜென்ட். இஸ் டைவர்ஜென்ட். ஏன் டைவர்ஜென்ட்னா இங்க வந்து p ஈக்குவல் டு 1 வந்து. ஓகேவா? நமக்கு வந்து p வந்து கிரேட்டர் தான் 1 இருந்தா தான் நமக்கு வந்து கன்வர்ஜென்டா இருக்கும். p வந்து கிரேட்டர் தான் 1 இருந்தா தான் கன்வர்ஜென்ட், லெஸ் than or equal to 1 இருந்தா டைவர்ஜென்ட். சோ நமக்கு வந்து இந்த சீரிஸும் டைவர்ஜென்ட். அதே மாதிரி சம்மேஷன் pn ஈக்குவல் டு சம்மேஷன் 1/n இதுவும் டைவர்ஜென்ட். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஏன்னா ரெண்டுமே கன்வர்ஜென்டான்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நமக்கு வந்து ரெண்டுமே டைவர்ஜென்டா வர மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். செகண்ட் ஆப்ஷனுக்கும் இதே எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்டான்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ரெண்டுமே சேமா எடுத்திருக்கோம். ஏஎன் வந்து 1/n, பிஎன் 1/n. ஆனா ரெண்டுமே வந்து டைவர்ஜென்டா வந்திருக்கு. அந்த சீரிஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆயிருக்கு. சோ செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங். அப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 ஆர் ராங். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிறத செக் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்க போறேன். என்னன்னா ஏஎன் ஈக்குவல் டு 1/n⁻3 எடுத்துக்கோங்க. பிஎன் ஈக்குவல் டு n எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து சீக்வன்ஸ் ஏஎன் அண்ட் சீக்வன்ஸ் பிஎன் ரெண்டுமே வந்து மோனோடானிக் ஆர் மோனோடானிக். இப்ப சம்மேஷன் ஏஎன் இன்டு பிஎன் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? சம்மேஷன் 1/n² வரும். இது வந்து கன்வர்ஜென்ட் தான். ஆனா சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் பவுண்டட் பட் சீக்வன்ஸ் பிஎன் இஸ் அன்பவுண்டட். ஓகேவா? அப்ப நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஎன் இஸ் பவுண்டட், பிஎன் இஸ் பவுண்டட் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ராங். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா இருக்கு, இன்னொன்னு வந்து அன்பவுண்டடா இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் 3 இஸ் ராங். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். therefore ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா? இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, the difference log 2 minus summation n equal to 1 to 100 1/2 n into n is less than 0, greater than 1, less than 1/2 into 101. Fourth option, greater than 1/2 into 101. இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா log 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 100 1/2 into n. இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வா, கிரேட்டர் தேன் 1ஆ, லெஸ் தேன் 1/2 into 101ஆ, கிரேட்டர் தேன் 1/2 into 101 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகரிதம் சீரிஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இந்த சீரிஸ் யூஸ் பண்ண போறோம். log ஆஃப் 1 minus x equal to minus x minus x² by 2 minus x³ by 3 minus x⁴ by 4 minus etc. ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த சீரிஸ்ல எக்ஸுக்கு பதிலா 1/2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். Put x equal to 1/2.
ஏன் நம்ம வந்து 1/2 போடுறோம்னா நமக்கு இங்க ஒரு சீரிஸ் இருக்கு. அதுல வந்து டினாமினேட்டர்ல 1/2 பவர் n அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து 1/2 போடும்போது இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கு 1/2 கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? log ஆஃப் 1 மைனஸ் 1/2. இங்க என்ன இருக்கும்? -1/2 -1/2 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் -1/2 இன்ட்டு 1/2 கியூப் எக்ஸெட்ரா அப்படி இருக்கும். ஓகேவா? அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா log ஆஃப் 1/2 ஈக்குவல் டு இதை நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம். மைனஸ் காமன் எடுத்து சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து log ஆஃப் 1/2 இந்த log ஆஃப் 1/2 நம்ம வந்து log ஆஃப் 1 மைனஸ் log ஆஃப் 2 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்க மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n. இப்ப நமக்கு தெரியும் log 1ஓட வேல்யூ 0. ஓகேவா? log 1 வந்து 0 வரும். அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 வரும். செகண்ட் டேர்ம் மைனஸ் log ஆஃப் 2 ஈக்குவல் டு மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n. ஓகே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் log 2 ஈக்குவல் டு மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n. இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? log 2 ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n. ஓகேவா? இப்ப நமக்கு கொஞ்சம் தேவையான டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நமக்கு வந்து தெரியும் log 2 ஓட வேல்யூ வந்து 0.6931 சம்திங் இருக்கும். ஓகேவா? log 2 ஓட வேல்யூ 0.6931. ஓகேவா? இப்ப இது வந்து நமக்கு வந்து லெஸ் தேன் வந்து 1. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னா log 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு 100 1/2 பவர் n இன்டு n இது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப log 2 ஓட வேல்யூ என்ன வரும்? சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு 100 1/2 பவர் n இன்டு n. ஓகேவா? இப்ப இந்த சம்மேஷன்ல இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கும். 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. இங்க 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. இப்ப அந்த ரெண்டே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 101 டு இன்ஃபினிட்டி 101 டு இன்ஃபினிட்டி 1/2 பவர் n இன்டு n கிடைக்கும். இப்ப இந்த டேர்ம் வந்து ஆல்வேஸ் வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேவா? இது கிரேட்டர் than ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் 0 கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து தப்பு. ஓகேவா? ஏன்னா இது வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 0வா இருக்கு. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். சோ ஆப்ஷன் 1 இஸ் ராங். ஓகேவா? இப்ப நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான்னு பார்க்க போறோம். log 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு 100 1/2 பவர் n இன்டு n. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து log 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து 0.6931 சம்திங் இருக்கும். இது வந்து அதோட ஒரு சின்ன வேல்யூ தான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மேல ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டே டிஃபரன்ஸ் எடுத்தா அது வந்து ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப இதை விட ஒரு சின்ன நம்பர் தான் இங்க இருக்கும். ஓகேவா? சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு 100 1/2 பவர் n இன்டு n. இந்த ரெண்டையும் நமக்கு வந்து மைனஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து எப்படி இருக்குன்னா 1 விட சின்னதா தான் இருக்கும். ஏன்னா இந்த டேம் வந்து 1 விட சின்னது, இந்த டேம் வந்து பாசிட்டிவ். ரெண்டே நமக்கு மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பா 1 விட சின்னதா. அப்ப நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் 2 இஸ் ராங். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து லெஸ் தேன் வந்து இந்த வேல்யூவா, அதே மாதிரி கிரேட்டர் தான் இந்த வேல்யூவா கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம வந்து செக் பண்ண போறோம். இப்ப நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா log ஆஃப் 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு சாரி
1 to 100, 1 to 100, 1 by 2 power n into n. இது நமக்கு என்ன கிடைச்சுன்னா summation n equal to 101 to infinity 1 by 2 power n into n. ஓகேவா? இப்ப நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1 by 2 power 101 into 101 plus 1 by 2 power 102 into 102 plus etc. அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம அப்படியே வச்சுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குன்னா 1 by 2 power 101 into 101. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 1 by 2 power 102 into 102. இப்போ இதை விட பெரிய டேர்மல் நாங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். என்ன டேர்ம்னா 1 by 2 power 102 into 101. ஓகேவா? இதை விட இந்த டேர்ம் தான் பெருசா இருக்கும். ஓகே, அப்ப இதை விட ஒரு பெரிய டேர்மல் நம்ம ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப இங்க வந்து ஈக்குவல் டு சிம்பிள் வந்து எப்படி மாறும்? லெஸ் தான் மாறும். நாங்க ரீசன் வந்து எழுதுறேன் என்னன்னா 2 power 102 into 101. இது வந்து எப்படி இருக்கும்? கிரேட்டர் than 2 power 101 into 101. இது வந்து பெருசா இருக்கும், இந்த டேர்ம் சின்னதா இருக்கும். அப்ப நமக்கு ரெசிப்ரோக்கல் இருக்கும். அப்போ 1 by 2 power 102 into 101. இந்த டேர்மோட இந்த டேர்ம் தான் பெருசா இருக்கும். 2 power 101 into 101. ஓகே, அப்ப நான் இந்த செகண்ட் டேர்முக்கு பதிலா என்ன போடுறேன்? அதை விட ஒரு நிமிஷம். இந்த செகண்ட் டேர்ம் இங்க வந்து ஒரு நிமிஷம். இந்த செகண்ட் டேர்முக்கு பதிலா நான் வந்து இதை போடும். இது வந்து சாரி 2 பவர் 102 வரும் இன்ட்டு 102 வரும். 2 பவர் 102. 2 power 102 into 102 is greater than 2 power 102 into 1. 2 power 101 into 101. ஓகேவா? அப்போ வந்து இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல 2 பவர் 102 into 102 அதுக்கு பதிலாக இந்த டேர்ம்ல ரீப்ளேஸ் பண்றேன். அடுத்த டேர்ம் இதுல தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும்? 1 by 2 power 103 into 103 இருக்கும். அதுக்கு பதிலா என்ன டேர்ம் போடணும்னா 2 பவர் 103 into 101. அதாவது இந்த 101 கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இந்த 2 ஓட பவர் மட்டும் ஒண்ணு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா இப்ப இதுல எல்லாத்துலயுமே காமனா வந்து ஒரு டேர்ம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்ப இதுல எல்லாத்துலயும் காமனா வந்து யார் இருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் லெஸ் தேன். அந்த காமன் டேர்ம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது 1 by 2 power 101 into 101. இந்த டேர்ம் நான் காமன் எடுக்க போறேன். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? 1 வரும். செகண்ட் டேர்ம் என்ன வரும்னா 1 by 2 வரும். தேர்ட் டேர்ம் வந்து 1 by 2 ஸ்கொயர் வரும். பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து அப்படி எழுதியிருக்கோம். செகண்ட் டேர்ம் வந்து 2 பவர் 102 into 102. அதுக்கு பதிலா நம்ம அதை விட ஒரு பெரிய டேர்ம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அது என்ன டேர்ம்னா 2 பவர் 102 into 101. அடுத்து 2 பவர் 103 into 103க்கு பதிலா 2 பவர் 103 into 101. ஓகேவா? இப்ப இதுல வந்து பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா 1 பிளஸ் 1 by 2 பிளஸ் 1 by 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. இது வந்து ஜாமெட்ரிக் சீரிஸ். ஓகேவா? இது வந்து ஜாமெட்ரிக் சீரிஸ். அது வந்து கன்வர்ஜா இருக்கணும்னா சம்மேஷன் ஆர் பவர் என் n equal to 1 to infinity. இது வந்து எப்போ கன்வர்ஜா இருக்கணும்னா கன்வர்ஜஸ் இஃப் மாடுலஸ் ஆஃப் ஆர் லெஸ் தேன் 1 இருந்தா கன்வர்ஜா இருக்கும். ஓகேவா? நமக்கு சம்மேஷன் 1 by 2 power n n equal to 0 to infinity. எங்கே 0 to 0 to infinity. இது வந்து கன்வர்ஜஸ் தான். இஸ் கன்வர்ஜஸ். ஏன்னா நமக்கு வந்து 1 by 2 வந்து லெஸ் தேன் 1 தானே. ஓகே, அப்ப நமக்கு இந்த டேம் 1 by 2 power n சம்மேஷன் 1 by 2 power n கன்வர்ஜஸ். இப்போ இது எது கன்வர்ஜ் ஆகும் செக் பண்ண போறோம். ஓகேவா? நமக்கு வந்து 1 பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இந்த டேம் வந்து கன்வர்ஜஸ் டு 1 by 1 மைனஸ் ஆர். ஓகே, அப்ப நமக்கு வந்து 1 பிளஸ் 1 by 2 பிளஸ் 1 by 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. இது எது கன்வர்ஜ் ஆகும்னா 1 by 1 மைனஸ் 1 by 2. ஓகே, அப்ப என்ன வரும்? 1 by 1 மைனஸ் 1 by 2 வரும். 1 by 2 வரும். அப்ப இந்த ஆன்சர் வந்து 2 வந்துடும். ஓகே, அப்ப இந்த பிராக்கெட்ல உள்ள டேம் வந்து நமக்கு 2 மாறிடும்.
நம்ம அப்ப நமக்கு வந்து log of 2 minus summation n equal to 1 to 100 1 by 2 power n into n less than 1 by 2 power 101 into 101. இந்த bracket term வந்து 2 இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஒரு டேர்ம் இதுல ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா log 2 minus summation n equal to 1 to 100 1 by 2 power n into n. இது வந்து எப்படி இருக்குன்னா less than 1 by 2 power 100 into 101. 2 power 100 into 101. So நமக்கு என்ன சொல்லலாம், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்டா இருந்தா ஆப்ஷன் டி இஸ் ராங். ஓகேவா, ஆப்ஷன் சி வந்து லெஸ் தேன், ஆப்ஷன் டி வந்து கிரேட்டர் தான். ஓகேவா, அப்ப நமக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட், ஆப்ஷன் டி வந்து ராங். ஓகேவா, இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது பார்ட் சி கொஸ்டின். ஓகேவா, given that a of n equal to 1 by 10 to the power 100 into 2 power n, b of n equal to 10 to the power 100 into log n, and c of n equal to 1 by 10 to the power 10 into n square. Which of the following statements are true? A of n greater than c of n for sufficiently large n. Second option, b of n greater than c of n for sufficiently large n. Third option, b of n is greater than n for sufficiently large n. Fourth option, a of n greater than b of n for sufficiently large n. இப்ப நம்ம கிட்ட வந்து 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்த சீக்வன்ஸ் பெருசு, எதோட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப நமக்கு வந்து 3 சீக்வன்ஸ் இருக்கு. என்னன்னா அது ஏஎன் வச்சுக்கோம். ஏஎன் ஈக்குவல் டு 1 by 10 to the power 100 2 power n. 1 by 10 to the power 100 2 power n. Bn வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 to the power 100 log of n. Bn வந்து 10 to the power 100 log n. Cn வந்து 1 by 10 power 10 n square. Cn வந்து 1 by 10 to the power 10 n square கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து எந்த டேர்ம் வந்து எதோட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ரிசல்ட் என்னன்னா ஏஎன் பிஎன் ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு. ஆர் sequences in R and an comma bn greater than 0 if limit n tends to infinity an by bn equal to 0, then an is less than bn for large n. ஓகேவா, அதாவது ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு, ஏஎன் பிஎன் ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கு, ஆர்ல இருக்கு. ரெண்டு சீக்வன்ஸுமே எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா, இப்ப நமக்கு வந்து லிமிட் n tends to infinity an by bn equal to 0 வருதுன்னா இந்த நியூமரேட்டர் வந்து சின்னதா இருக்கும், டினாமினேட்டரோட சின்னதா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இஃப் லிமிட் n tends to infinity an by bn equal to infinity, then an is greater than bn for large n. அதாவது இப்ப லிமிட் வந்து an by bn இன்ஃபினிட்டி ஆயிருந்துச்சுன்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு பெருசா இருக்கும், டினாமினேட்டர் வந்து சின்னதா இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நமக்கு வந்து an வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 1 by 10 to the power 100 into 2 power n. Bn வந்து 10 to the power 100 into log n. Cn வந்து 1 by 10 to the power 10 n square. இப்ப நம்ம வந்து இந்த an by bn அது வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு வந்து an by bn, an வந்து என்னதுன்னா 2 power n by 10 to the power 100. bn வந்து என்னது 10 to the power 100 into log n. 10 to the power 100 log of n. இப்ப இந்த 10 to the power 100 கான்ஸ்டன்ட். ஓகே, அதை நம்ம ஃப்ரண்ட் எழுதிக்கலாம். 1 by 10 to the power 100 ஸ்கொயர். இங்க என்ன இருக்கும்னா 2 power n by log of n. ஓகே, இப்ப நம்ம வந்து லிமிட் வந்து எடுக்க போறோம். லிமிட் n tends to infinity an by bn.
அப்போ இந்த 1/10⁻100² இது வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து வெளியே கொடுக்கலாம். லிமிட் n tends to infinity 2n/log of n. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்ஹாஸ்பிடல் ரூல் வந்து யூஸ் பண்ண போறோம். எல்ஹாஸ்பிடல் ரூல் வந்து யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன செய்யணும்? நியூமரேட்டர் வந்து தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட். அதனால எழுதிடுறேன். இஃப் லிமிட் x tends to a f of x by g of x is of the form infinity by infinity. நான் ஒரே ஃபார்ம் மட்டும் தான் எழுதியிருக்கேன். infinity by infinity மட்டும் தான் எழுதுறேன். ஓகே, நிறைய ஃபார்ம் உண்டு. 0/0 எல்லாம் உண்டு. infinity by infinity, 0/0, இந்த மாதிரி நிறைய ஃபார்மட் உண்டு. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா லிமிட் x tends to a f of x by g of x, அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா லிமிட் x tends to a f dash of x by f dash of x f dash of x by g dash of x க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து லிமிட் n tends to infinity an by bn, அது என்ன வரும்னா 1/10⁻100² லிமிட் n tends to infinity. இப்ப இந்த நியூமரேட்டர் வந்து என்னன்னா 2n இருக்கு. இப்ப நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், n வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப நியூமரேட்டர் வந்து எனக்கு என்ன வரும்னா 2n into log 2 வரும். டினாமினேட்டர் என்ன வரும்னா 1/n. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து என்ன வரும்னா 1/10⁻100² லிமிட் n tends to infinity n into 2n log 2. இப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து லிமிட் n tends to infinity an by bn, இது வந்து இன்ஃபினிட்டி கிடைச்சிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் தான் நமக்கு வந்து பெருசா இருக்கும். an greater than bn. அப்ப நமக்கு an a of n, அப்ப a of n greater than b of n. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்ப்போம். a of n greater than b of n. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஃபார் லார்ஜ். அப்ப ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். ஓகே, இப்ப நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம்னா a of n greater than c of n இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து b of n greater than c of n இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா இது கண்டுபிடிக்க போறோம். லிமிட் n tends to infinity an by cn கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன வரும்? லிமிட் n tends to infinity an ஆனது 2n by 10⁻100. cn வந்து என்ன கொடுத்திருக்காங்க? cn வந்து 1/10⁻10 into n ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. cn வந்து என்னன்னா 1/10⁻10 into n ஸ்கொயர். இப்ப இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, அது என்ன வரும்? 10⁻10/10⁻100 லிமிட் n tends to infinity 2n/n. அப்ப இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஓகேவா? அப்ப நம்ம திருப்பி நம்ம சாரி இது வந்து n ஸ்கொயர். அப்ப நம்ம மறுபடியும் எல்ஹாஸ்பிடல் ரூல் வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 10⁻10/10⁻100. இப்ப நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வரும்னா 2n log 2. இப்ப டினாமினேட்டர்ல வந்து என்ன இருக்கும்? 2 into n இருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு திருப்பி இங்க லிமிட் எடுத்தாச்சு என்ன வரும்? அகைன் வந்து என்னது? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். அப்ப நம்ம மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்னா லிமிட் n tends to infinity 10⁻10/10⁻100 2n, இது மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2n into log 2 ஸ்கொயர் வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லாக் கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வரும். இப்ப இதுக்கு லிமிட் போட்டா என்ன வரும்னா இன்ஃபினிட்டி வரும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்கும், டினாமினேட்டர் சின்னதா இருக்கும்.
an by cn வந்து இன்ஃபினிட்டி வருது. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா an இஸ் கிரேட்டர் than cn. ஓகேவா? நமக்கு an ஆனது a ஆஃப் ஓகேவா? அப்போ a ஆஃப் n இஸ் கிரேட்டர் than c ஆஃப் n. அப்ப இதுல இருந்து ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அடுத்தது செக் பண்ண போறோம். செகண்ட் ஆப்ஷன் p ஆஃப் n கிரேட்டர் than c ஆஃப் n செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn by cn. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn வந்து என்ன கொடுக்குறாங்க 10 to the power 100 into log of n கொடுக்குறாங்க. பை இங்க என்ன கொடுக்குறாங்க 1 by 10 to the power 10 into n square. நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். b of n 10 to the power 100 into log n 1 by 10 power 10 into n square. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன செய்யப்போனா இது வந்து இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நம்ம மறுபடியும் வந்து எல்ஹாஸ்பிடல் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 10 to the power 100 by 1 by 10 to the power 10 log n டிஃபரன்சியேஷன் 1 by n. n ஸ்கொயருக்கு என்ன வரும் 2n வரும். ஓகேவா? அப்ப இது வந்து சிம்பிளிஃபை ஆகி என்ன வரும்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 10 to the power 100 divided by 1 by 10 to the power 10 1 by 2n ஸ்கொயர் வந்துடும். இப்ப இதோட வேல்யூ என்னது 0. இப்ப நமக்கு லிமிட் வந்து 0 வந்துச்சு. அப்பனா நியூமரேட்டர் வந்து சின்னது, டினாமினேட்டர் பெருசு. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn by cn வந்து 0 வந்துச்சு. அப்பனா என்ன அர்த்தம் bn வந்து லெஸ் தேன் cn ஆகும். அதாவது b ஆஃப் n இஸ் லெஸ் தேன் c ஆஃப் n. ஆனா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து 2 என்ன கொடுத்துருக்காங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. b ஆஃப் n இஸ் கிரேட்டர் than c ஆஃப் n கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ராங். செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங். இப்ப நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா தேர்ட் ஆப்ஷன் b ஆஃப் n கிரேட்டர் than n. இது வந்து வருமானு நம்ம செக் பண்ண போறோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி b ஆஃப் n bn by n கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன வரும் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn ஆனது 10 to the power 100 log of n by n. இப்ப இதுக்கு லிமிட் போட்டா என்ன வரும் இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஓகேவா? இப்ப மறுபடியும் எல் காபிட்டல் ரூல் அப்ளை பண்ணா என்ன வரும்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 10 to the power 100 வந்து கான்ஸ்டன்ட் log n வந்து 1 by n என்னோட டிஃபரன்ஷியேஷன் 1. ஓகேவா? அப்ப இது என்ன வரும்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 10 to the power 100 into 1 by n. இதோட வேல்யூ என்னது 0. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி bn by n வந்து 0 வந்துச்சு. அப்ப என்னது bn வந்து n விட சின்னது. அதாவது b ஆஃப் n இஸ் லெஸ் தேன் n. ஆனா நமக்கு என்ன கொடுக்குறாங்க கிரேட்டர் than n கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் 3 வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ராங். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.